யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் சார். மிஸ்டர் ரங்கராஜன், என் சர்வீஸ்ல எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருக்கேன். ஆனா நீங்க மெயின்டைன் பண்ற மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலுமே இல்ல. போயிட்டே இருக்கேன். ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒன் மோர் திங், உங்க ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் தேவையோ தாராளமா என்கிட்ட கேட்கலாம். கவர்மெண்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி நான் வாங்கி தரேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ப்ளீஸ். யாரையும் காணுமே, பேஷண்ட்ஸ்லாம் எங்க இருக்காங்க? இப்போ யோகா டைம். ஓ ஐ see. உங்க அட்மினிஸ்ட்ரேஷனே ரொம்ப புதுமையா இருக்கேன். I'm a bachelor. இந்த ஹாஸ்பிடல் தான் என்னோட வைஃப். 24 hours இங்க தான் என்னோட லைஃப். இங்க இருக்கிற பேஷண்ட்டுங்கெல்லாம் என் பிள்ளைங்க மாதிரி. அவங்க எல்லாரையும் அப்படியே அன்பு சங்கிலியால கட்டி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல சார், நான் கீழ்ச்ச கோட்டை எவனும் தாண்டவே மாட்டானுங்க. ரியலி? எஸ் மை டியர் டீன். நீங்க நேர்ல பார்த்தா இப்ப ஷாக் ஆயிட்டீங்க பாருங்க. வாட் நான்சென்ஸ். நோபடி இஸ் ஹியர். நீங்க கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்பதான் தெரியுது கேட்டே தாண்டி போயிருக்காங்கன்னு. நல்லா கீழ்ச்சிங்க. அவனுங்களை கீழ்ச்சிட்டானுங்க, நீங்களும் கீழ்ச்சிட்டீங்க. இவனுங்களை வச்சு என்ன பண்றது? நீ கொடுத்த 25 ரூபாய்க்கு வேற எவன் வருவான்? அதான் பைத்தியர் ஆஸ்பத்திரிக்கு லூசெல்லாம் ஏத்திட்டு வந்துட்டேன். சரி சரி, இறக்கி விடு. வணக்கம், நான் தான் ஒரு ஓட்டி ஒண்டிமுத்து. தொண்டர்களை மறந்தாலும் இந்த தொகுதியை என்னாலும் மறக்க மாட்டேன். அடியாத்தி, இவ்வளவு கும்பலா இருக்கு. கல்யாண கும்பல எனக்கும் அத்தானுக்கும் 20ஆம் கல்யாணம். கல்யாணமா கல்யாணம், 20ஆம் கல்யாணம், கல்யாணமா கல்யாணமா. I am Roman Romeo. எங்கே அவள்? யாரே அவன் தனியா நிக்கிறான்? இறங்க சொல்லியா? அவன் ஊம பைத்தியம், பயங்கர முரடன். அவனை எப்படி இறக்குன்னு எனக்கு தெரியும். முரளி, கண்ணா, ராஜா. இப்போது நமது கட்சியின் மாவட்ட செயலாளர் அதிரடி அன்புமணி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அஞ்சான் நெஞ்சான் மாவீரன், இயக்கத்தின் காவலன், தொண்டனுக்கு தொண்டன் அண்ணன் அவர்களின் அருமை பெருமைகளை பாராட்டி இந்த மாணிக்க மாலையை மலர் மாலையாக அணிவித்துக் கொள்கிறேன். இப்படி மாலை மரியாதைக்கெல்லாம் ஆசைப்படுவன் நான் அல்ல என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படி எளிமையாக வாழ்கின்ற என்னை பார்த்து மாற்றுக் கட்சிக்காரர் சொல்லுகிறார்கள் நான் பைத்தியக்காரன் என்று. நான் பைத்தியக்காரனா? இந்த கூட்டத்தில் குழப்பம் உண்டாக வந்திருக்கின்ற நீங்கள் தான் பைத்தியக்காரர்கள். நீ பைத்தியம், அம்மா பைத்தியம், அப்பா பைத்தியம், எல்லாம் பைத்தியங்க. ஷட் அப். பைத்தியமோ யாரே அவனுங்க? எல்லாம் லூசுங்க தலைவா. நீங்க வர லூஸ் மோசன், அதுவும் லூசா? எட்ஜில மிஸ் ஆயிடுச்சு. நீ மட்டும் ஏதாவது சும்மா உட்கார்ந்து இருக்க? எல்லாரும் அடிச்சு நான் 6 நாளா கிழிச்சுட்டானுங்கய்யா. உன் பங்குக்கு ஏதாவது செஞ்சிரியா? நீ ஊமையா? பைத்தியமா? ஏதாவது பண்ணையா? நான் ஊமையும் இல்ல, பைத்தியமும் இல்ல. இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல. கேவலம் ஒரு பாக்கெட் சாக்லேட்டுக்காக இப்படி பண்ணிட்டிய துரோகி. இப்படியே தின்னு தின்னு ஒரு நாளைக்கு ஊறி போய் வெடிச்சிட போறேன். வெடிக்கும் போது சொல்றேன், காதை பொட்டுக்கோ. இந்த பதிலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அவனுங்க தான் நோயாளிங்க போனானுங்க. நீ என்ன போன? இப்போ என்ன நடந்ததுன்னு இப்படி அழுட்டுக்கிற? நீ பைத்தியம் தானே? ஆமா. நீ ஊமை தானே? அப்படின்னு எல்லாரும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம். நீ ஊமை இல்ல பைத்தியம் இல்லன்னு வெளியே தெரிஞ்ச நான் இல்ல மாட்டிக்குவ. நான் ஊமை தானே? ஆமா. நான் பைத்தியம் தானே? ஆமா. அதுக்குதான் போனேன். நான் போகலன்னு வச்சுக்கோ. பைத்தியமா நடிச்சதுக்கு நான், என்ன நடிக்க வச்சதுக்கு நீ, 2 பேரும் சேர்ந்து மாட்டிருப்போம். புரியுதா? இன்டெலிஜென்ட் பாய். முரளி, சொல்ல மறந்துட்டேன். சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காக காலேஜ்ல இருந்து ஒரு பொண்ணு இங்க வர்றா. அவகிட்ட ஏடா கூடமா பேசிடாத. வரட்டும் குரு. வந்து நீ ஊமையான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவேனே தவிர வேற ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். ஊமை எப்படி ஆமான்னு சொல்லும்? ஆமா குரு, எப்படி ஆமான்னு சொல்லும்?
நீங்க பயப்படாதீங்க, இது என்னோட ராஜ்யம். இங்க யாராலையும் என்ன அசைக்க முடியாது. ஆமா, இங்க என்ன எங்கேயுமே உன்னை யாராலும் அசைக்க முடியாது. நீ யானை மாதிரி, நீயா அசைஞ்சாத்தான் உண்டு. தேவி, ஏய் திவ்யா, தேவி எங்க? அவ ஓடி போயிட்டா. இன்று முதல் பஸ் ஆட்டோ ஓடும். குட் 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 குட். ஏங்க, பஸ் ஓடுனா நமக்கு என்ன, ஆட்டோ ஓடடி நமக்கு என்ன? நம்ம பொண்ணு ஓடி போயிட்டாளாங்க. ஓடிதானே போயிருக்க, திரும்பி வந்துடுவா. ஏன் பதற? என்னது திரும்ப வருவாளா? ஒரு பொண்ணை பத்தி அப்பா அம்மா பேசுறீங்க? ஓடி போன பொண்ணை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தப்பா பேசுவாங்க. மண்டு மண்டு, என் பொண்ணு ஓடி போகல, ஓட போயிருக்கா. என்னங்க சொல்றீங்க? ஜாகிங்கன்னா ஓடுது. அது ஜாக்கிங்க ஜோக்கிங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. வரட்டும் அவ, இன்னைக்கு அவ காலை வெட்டிடுறேன். அம்மா வந்துட்டேன், எங்க காலை விட்டு பாக்கலாம். ஏண்டி வெட்ட மாட்டேங்கிற தைரியத்துல பேசுறியா? உனக்கு எதுக்கு இந்த ஓட்டம் இல்ல? நல்ல ஆள் கிடைச்சா இழுத்துட்டு ஓடலாம் இல்லையா? என்ன பேச பாத்தீங்களா? என்ன தப்பா சொல்லிட்டா? அந்த காலத்துல மாப்பிள்ளைய தேடி பிடிச்சாங்க, என் பொண்ணு இந்த காலம் மாப்பிள்ளைய ஓடி பிடிக்கிறா. இத பாரு, அதனால டௌரி மிச்சம், ஸ்கூட்டர் மிச்சம், நகை மிச்சம். ஐ அப்பா, அதெல்லாம் என் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்தப்பா. என் பொண்ணு இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீயாவது ஒழுங்கா இரு. ஹாய் திவ்யா. ஹாய் தீபக். யாரு அவன்? என்னோட பாய் ஃப்ரெண்ட். வெரி குட். எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes. நான் சீஃப் டாக்டர் பார்க்கணும். நான் தான் டாக்டர். என்ன விஷயம்? நான் நிர்மலா காலேஜ் ஸ்டூடெண்ட். சோஷியல் சர்வீஸ்க்காக இங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் பார்க்கணும். சர்வீஸ் தானே, Yeah. செய்யலாமே. Follow me. தேங்க் யூ டாக்டர். டாக்டர், ம். நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப பயமுறுத்துறாங்க. ஓ. ஆனா நான் துணிச்சலா வந்துட்டேன். ஆமாமா, இங்க இருக்கிற சில பைத்தியங்க கையில கத்திலாம் வச்சிருக்கும். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? டாக்டர், எஸ். உங்க பேண்ட் பின்னாடி கிழிஞ்சிருக்கு. இப்ப முன்னாடியே கிழிச்சுக்கிட்டேன். ஓகே, உஃப். ஃபாலோ மீ. பப்பர பப்பர பப்பர. மோட்டர் மோட்டர். நீ யாரு? நீ யாரு? பார்த்தா தெரியல, நான் தான் டாக்டர். உன் பேண்ட் கிழியலையே. என்ன சரியான பைத்தியமா இருக்கும் போல இருக்கு. கத்தி கீழே வச்சிருக்கு, குத்திருமோ? இத பாரு, நான் வாழ வேண்டிய வயசு, எனக்கு கல்யாணம் ஆகல. கத்தி கீழே போட்டு போட்டு. எனக்கு மட்டும் இல்ல, சாவர வயசா? எனக்கு தான் கல்யாணம் ஆகல. முதல்ல நீ அதை கீழே போடு. முதல்ல நீ அதை கீழே போடு. போட்டு. டாக்டர், எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். யோ, ஏன் கோட்டியா? நான் தான் டாக்டர். சரி, நீ பைத்தியக்கார டாக்டர். கொலை. நான் தான் டாக்டர். சும்மா இரு. இல்ல, டாக்டர். ஏய், கத்தாத, நான் தான் இல்ல, டாக்டர். நீ இல்ல. I am the doctor. Stop fighting. Please stop fighting. அம்மா, முதல்ல நீ அந்த தொட்டி கீழே வை. ரிஷி, நீ அந்த கத்தியை கொடு. What is going on here? ஒண்ணுல டாக்டர், இந்த பைத்தியக்கார பொண்ணு என்ன பைத்தியமாக்கிட்டா? மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். இது மென்டல் ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரத்தான் செய்யும். அம்மா, நீ நிர்மலா காலேஜ்ல செகண்ட் இயர் பிஎஸ்சி படிக்கிற பொண்ணு, சோஷியல் சர்வீஸ்க்காக வந்திருக்க. உன் பேரு தேவி, isn't it? இவர் டாக்டர் ரிஷி, சைக்காலஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட். சாரி சார். ஏன் டாக்டர், உங்க ரிலேஷனா? ஏ இல்ல, கொஞ்சம் தெரியுது. எதுக்கும் கொஞ்சம் செக் பண்ணி அனுப்புங்க. விடுமா, நீ நினைக்கிற மாதிரி இல்லாத அவன் ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா? ஒரு மாதிரினா கொஞ்சம் பட்டாசு, மூக்குக்கு மேல கோவம் வரும், மத்தபடி நல்லவன். நீ வாமா. இவங்களெல்லாம் வச்சு நீங்க எப்படி சார் சமாளிக்கிறீங்க? முதல்ல என்ன பாவம் செஞ்சோமோ இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே நினைச்சேன். ஆனா போக போகத்தமா புரிஞ்சுக்கிட்டேன். வெளியில இருக்கிற பண பைத்தியம், நகை பைத்தியம், பதவி பைத்தியம், அவங்கெல்லாம் விட இந்த பாவப்பட்ட ஜென்மங்க எவ்வளவு மேல்மா. ஐ லவ் திஸ் ஜாப்மா. I love you, you love me, ஆ? இல்ல. வேற யாரையாவது லவ் பண்றீங்களா? ஆமா. யார வேணாலும் லவ் பண்ணுங்க, அந்த தடிய முள்றிய மட்டும் லவ் பண்ணாதீங்க. இல்ல, I love you, you love me, ஆ? ஐ லவ் யூ டார்லிங். யார் சார் இந்த முரளி?
அவரை நான் பார்க்கணும், அவரோட பேசணும். நீ பேசுறாலும் அவன் பேச மாட்டாமா. ஏன் சார்? அவன் ஒரு ஊமம்மா. பாட்டு பாடவா, பாத்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்த. யார் அந்த முறைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தியா? இவன் தான் அந்த ஊம பைத்தியம். என்ன சார் ஊமைங்கிறீங்க? பாடின மாதிரி சத்தம் கேட்டுதே. இருக்காதே, அது எங்கேயோ கேட்ட குரல். அதுக்கு இவன் வாயச்சிருப்பான் இல்ல கண்ணா? ஹாய் முரளி, ஐம் தேவி. சத்தம் போட்டு பேசாத, பேசுறவங்களை கண்டா அவனுக்கு பிடிக்காது. ம், 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 ம். நீ இப்படி எல்லாம் செஞ்சினா நீ அவனை கிண்டல் பண்றன்னு அவனுக்கு பயங்கர கோபம் வரும். கண்ணாடி கிண்ணாடி கையில இருக்கிறதெல்லாம் எடுத்து ஓச்சிடுவான். முரளி கலாட்டா பண்ணு, யாராவது வந்து காப்பாத்து. ஐயோ ஐயோ சாக்லேட் 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 சாக்லேட். எஸ் குட் குட். கூல் டவுன் முரளி. சாக்லேட். கரெக்ட் டைமுக்கு வந்து எங்களை காப்பாத்துறப்பா. இவளா? ஓஹோ, நீதான் காரணமா? ஏன் சார் கண்டவங்களெல்லாம் இப்படி அலோவ் பண்ணி பேஷண்ட டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல சார். சரி விடுப்பா தேவி. சோஷியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்கா இவ. ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம சோஷியல் சர்வீஸ் தான் சோஷியல் சர்வீஸ். முரளி, பி குட் முரளி. ஓகே. ஏம்மா பாத்தியா, உன்னால ஏன் கதை கத்தல் ஆயிடுச்சு. ஒருத்தன் தலைக்கால அடிக்கிறான், ஒருத்தன் திட்டிட்டு போறான். இந்த பார், நான் அப்போ சொன்னேன் இதெல்லாம் நடக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம் என்ன நடக்குன்னு தெரியாது. நீ முதல்ல போ. அப்படியா நமக்கு? பாட்டு பாடவா, சாக்லேட் சாப்பிடவா. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, பஞ்சர் பண்ணிட்டு இருந்தேன். முடிஞ்சா புடி பாக்கலாம். நீ எங்க போனாலும் உனக்கு விட மாட்டேன். ஐயோ, நான் உங்களை பார்க்க வரலீங்க, அந்த பொண்ணை பார்க்க வந்தேன். பொண்ணை பாக்குறதுக்கு கக்கூஸ்குள்ள வரவங்க. சாரிங்க, தயவு செய்து விட்டுருங்க. சாரி என்னடா சாரி, இந்த ஒரு வார்த்தை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணுவீங்கடா. பார்த்தா படிச்ச மாதிரி தெரியுது. படிக்காதவங்களுக்கும் தெரியணும்னா படம் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஏய் சார், கண்ணு தெரியாத நானே கரெக்டா போறேன், நீங்க பாத்து போக கூடாதா? ஐயோ, என்னையா லூசுன்னு சொன்னேன். என்கிட்ட வந்து வச்சுக்கிட்டேன்னா ஏடா விடமா ஆயிடும், தெரிஞ்சுக்கோ. வரேங்க. என் மகன் பரதன் தான் நாடாளணும், நீ காட்டுக்கு போடுன்னு கைகையை சொல்ல ராமனும் காட்டுக்கு போக சரின்னுட்டான். இது எதை காட்டுது? தாய் சொல்ல தட்டக்கூடாது அப்படிங்கறத காட்டுது. அடுத்து பரதநடியை சேர்ந்த பேராசிரியர் முல்லவேந்தன் அவர்கள் சொல்றாரு, பசிக்குது, சாப்பாடு போடு. ராமர் சின்ன குழந்தை நினைப்பா உனக்கு? அங்க எடுத்து வச்சிருக்கல டேபிள்ல, எடுத்து போட்டு சாப்பிட்டு போ. வர வர இந்த பொம்பளைங்க தொல்லை ரொம்ப ஓவரா போச்சு. வீட்டுல கூட ஆம்பளைக்கு மதிப்பே இல்ல. என்ன அதிகாரம் தூள் பறக்குது? வெளியில இருக்கிற கோவத்தெல்லாம் வீட்டுல காட்டாதீங்க சார். டேய், என்ன முதல்ல டிவில பட்டிமன்றம் பார்க்க விடு. நான் நீ சாப்பிட்ட மாதிரி தான். ஹலோ, ரிஷிகர். டாடி, எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். எப்படி டாடி ரிட்டர்ன்? டேய், 1 வீக் ஆகுமா? இருமா, வரும்போது எனக்கு ஒரு வீடியோ கேமரா வாங்கிட்டு வாங்க. டேய் சீக்கிரம் குடுறா. ஒரு நிமிஷம். டாடி, உங்க புருஷன் பேசணுமா? குடுறா. ஹலோ, என்னங்க எப்படி இருக்கீங்க? நிறுவ பேசுமா. சாதாரணமா பேசினாலே சிங்கப்பூர்ல அப்பாவுக்கு கேட்கும். ஆமால, நேரத்துக்கு சாப்பிடுங்க, சீக்கிரம் தூங்கிடுங்க. ஆமா, விட்டா போன்லயே ஊட்டி விட்டுருவிய. சும்மா இரு. உங்க இல்ல ரிஷிய.
ஓகே ஓகே சீக்கிரம் வந்துருங்க. அம்மா வீடியோ கேமரா வீடியோ கேமரா நம்ம ரிஷிக்கு ஒரு தோசை கல்லு வேணுமா? என்னம்மா நீ என்ன டிவி பார்க்க உள்ளல உனக்கு தோசை கல்லு தான். சரி சரி பரமாற. அப்பா உன் பிள்ளைய சேர்ந்து பட்டிமன்றம் பார்க்க விடாம பண்ணிட்டீங்கல்ல? ஆமா என்ன பெருசா சொல்லிருக்க போறாங்க. ராமன் தான் சிறந்தவன் சொல்லிருப்பாங்க. அதான் இல்ல அங்கதான் நீ தப்பு பண்ற. அப்பா வார்த்தையை காப்பாத்தணுங்கிறதுக்காக ராமன் காட்டுக்கு போனா அது கடமை. அந்த பரதன் குருமா சூப்பர். இதே மாதிரி சமைச்சிருமா? இப்ப இப்படிதானே சொல்லுவ. அப்புறம் சமையல் கட்டுக்குன்னு ஒருத்தி வந்துட்டா அம்மா சமைக்கிறதெல்லாம் சும்மான்னு அவகிட்டே சொல்லுவேன். என்னம்மா நீ? நான் எப்போதுமே தலைவர் பாலிசி தான். தாய்க்கு பின் தான் தாரம். வழியாத இத பாரு, உனக்காக லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். பார்த்த அப்படியே சொக்கி போய் விழுந்துருவ. சூப்பர் பொண்ணு, இரு இத வரேன். அம்மா யூ டோன்ட் வரி. நீ பார்த்து இதுதான் பொண்ணுன்னு ஒரு கழுதையை காட்டு, நான் தாலி கட்டிடுறேன். கழுதை ஆனாலும் குதிரை ஆனாலும் கட்டிக்கு வரவன் நீ தானடா. இந்த அத பாரு. என்னப்பா இந்த தண்ணி குடு. அம்மா நீ கழுதையை கட்டிக்க சொன்னா கூட கட்டிக்குவேமா, ஆனா இந்த பொண்ணை மட்டும் கட்டிக்க மாட்டேன். ஏண்டா இவளுக்கு என்ன குறைச்சல்? அம்மா இவ பொண்ணே இல்லம்மா. ஏய் நல்லா பாரு, பொண்ணு போட்டோதான். அது இல்லம்மா, முதல்ல இவளுக்கு வெக்கப்பட தெரியுமான்னு கேளு. பெரிய போசம் போசு. ஐயோ இந்த பொண்ணுக்கு வெக்கப்பட தெரியாதவே இவனுக்கு எப்படி தெரியும்? என்னம்மா என்ன எல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஏதாவது டொனேஷனா? டொனேஷன் இல்ல அங்கிள், ஒரு டெஃபினிஷன். டெஃபினிஷனா? அது உங்க மிஸ் கிட்ட கேட்க வேண்டியதானே? உங்க கேட்கணும். எங்கிட்டியா? கொஞ்சம் இறங்கி வாங்களே. சொல்லுங்க என்ன டெஃபினிஷன்? இன்னும் 10 வருஷத்துல நான் பெரிய பொண்ணு ஆயிடுவேன். அப்ப உங்களுக்குமே ஒரு ஹீரோ என்ன பொண்ணு பார்க்க வருவாருல்ல? அவரும் என்ன பார்த்து வெக்கப்பட தெரியுமான்னு கேட்டுக்கூடாது பாருங்க. வெக்கப்படுறதுக்கு ஏதாவது டேப்லெட்டோ டானிக்கோ இருந்தா தரீங்களா அங்கிள்? இதெல்லாம் என்கிட்ட கேட்க சொன்னது யாரு? நான் தான். எனக்கு தான் வெக்கப்பட தெரியாது, உங்களுக்காவது கத்து கொடுங்களேன். ஓஹோ அப்படியா? இதெல்லாம் உன்னோட வாளுங்களா? யா. கோஷ்டி நிக்குது லஹரியா, வைரஸ் ஃபீவர் வந்தது போல நீயா நிக்கிறியா. கோரஸ் பாடுற கோஷ்டி நிக்குது லஹரியா, வைரஸ் ஃபீவர் வந்தது போல நீயா நிக்கிறியா. பாட்டி மாட்டிக்கிட்டு கிச்சு கிச்சு, பாட்டி மாட்டிக்கிச்சு ஒன்னாக கோரஸ் பாடுற கோஷ்டி நிக்குது லஹரியா, வைரஸ் ஃபீவர் வந்தது போல நீ
போல நீயும் நிக்கிறியா கோஷ்டி நிக்குது ஓஹோ லஹரியா வைரஸ் ஃபீவர் வந்தது போல நீயா நிக்கிறியா கோரஸ் பாடுற கோஷ்டி நிக்குது ஓஹோ லஹரியா வைரஸ் ஃபீவர் வந்தது போல நீயா நிக்கிறியா பார்ட்டி மாட்டிக்கிச்சு அட பண்ணு கிச்சு கிச்சு பார்ட்டி மாட்டிக்கிச்சு அட பண்ணு கிச்சு கிச்சு ஒன்னாக கோரஸ் பாடுற கோஷ்டி நிக்குது ஓஹோ லஹரியா வைரஸ் ஃபீவர் வந்தது போல நீயா நிக்கிறியா கோரஸ் பாடுற கோஷ்டி நிக்குது ஓஹோ லஹரியா வைரஸ் ஃபீவர் வந்தது போல நீயா நிக்கிறியா முரளி, இந்த கேக்கெல்லாம் உனக்கு வேணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பொண்ணு வருவா. நேத்து வந்தாளே அவதான் தேவி. அவளை நீ நல்லா அடிக்கணும். பயப்படாத, நானே அவளை 4 சாத்து சாத்திருப்பேன். ஆஸ் அ டாக்டர் நான் அதை செய்யக்கூடாது இல்லையா? நீ அடிச்சா பிரச்சனை இல்ல பாரு. இந்த புடி காரியத்தை கச்சிதமா முடி. நீ அடிக்கும் போது நான் வருவேன். நிறுத்தும் சொல்லும் போது நிறுத்தணும். இடையில என்ன அடிச்சிடாத. எக்ஸ்கியூஸ் மீ 1 minute ப்ளீஸ். இல்ல தேவி, நீங்க என்ன எவ்வளவோ டீஸ் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல. ஆனா ஒரு விஷயம், இந்த ஹாஸ்பிடல்ல நீங்க எங்க வேணா போங்க, முரளி ரூமுக்கு மட்டும் போயிடாதீங்க. ஏன் போன என்ன? இன்னைக்கு அமாவாசை, பேஷண்ட்ஸோட நிலைமை ரொம்ப சிவியரா இருக்கும். உங்க நன்மைக்காகத்தான் சொல்றேன், அங்க மட்டும் போயிடாதீங்க. நான் போவேன். நான் வேண்டான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? கோ. பட் ஒன் திங், அங்க ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன கூப்பிடாதீங்க. நான் ஹெல்ப் கூட வரமாட்டேன். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. ஓகே. தேவி, டாக்டர், எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் சால்வ். கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. ஓகே. முரளி, ஸ்டாப். முரளி, அடிக்காத. ஸ்டாப். ஐயோ. சாரி சார், நீங்க உள்ள வந்தீங்க, ஹெல்ப் கூட வரமாட்டேன்னு சொன்னீங்க. அடி பலமா பட்டுடுச்சா? இல்ல, முரளி உங்களை அடிக்கதான் நினைச்சுதான் வந்தேன். ஏங்க, உங்களுக்கு ஒண்ணும் பலமான அடிப்படலையா? நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணும் நடக்கல. நான் தான் முரளியை அடிச்சிட்டு இருந்தேன். நீ முரளி அடிச்சா? அது எப்படி? என்ன இங்க கலாட்டா? இன்னும் உங்க சண்டை தீரலையா? இந்த பொண்ணுதான். யார அடிச்சது? ஆமா, முரளி எங்க? ஆமா, முரளி இங்க. முரளி, என்னாச்சு உனக்கு? குதிரை மாதிரி உட்காந்துட்டு இருக்கா? டேய் முரளி, உனக்கு என்னாச்சு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்களாம் கூப்பிட்டா வரமாட்டாரு. யோ, ஏந்திரியா பாய முடியா? பாய மூடு. இங்க வா. உட்காரு. ஏந்திரு. உட்காரு. ஏந்திரு. ஐயோ,
This is too much, doctor. இவ இங்க வந்ததுல இருந்து ஒரு பேஷண்ட் எப்படி எல்லாம் குடும்பப்படுத்துறா பாருங்க. இவ அடிக்கிறா, மிதிக்கிறா, மிரட்டறா. I need an explanation. இந்த பாரு, நீ பண்ண சோசியல் சர்வீஸ் போதும். நீ நாளையில இருந்து இங்க வரவேணா. ஓகே, நான் வரல. நேரா டீன் கிட்ட போறேன். இங்க நடந்ததெல்லாம் ரிப்போர்ட் பண்றேன். எந்த டீன்? ஐன்ஸ்டீனா, ஜஸ்டினா? இந்த ஹாஸ்பிடல் டீன். அவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா? கண்ணா, இது பெரிய எடுத்த விஷயம். நீ கண்டுக்காத. என்ன சார் பெரிய இடம்? Please go out. Sorry ma'am. நீங்க எப்ப வேணாலும் இந்த ஹாஸ்பிடலுக்கு வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். No problem. முரளிகண்ணா, உன்னை ஆண்டவன் தாத்தா காப்பாத்துரு. யோ பப்ளி மாசு, உனக்கு டீன தெரியுமா? எனக்கும் தெரியாது, சும்மா ரீல் விட்டேன். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச தப்பில்ல இல்லையா? நீதான் ஊமையாச்சே. வரட்டுமா? பாய். பாபா. முரளி, பாட்டில குடுறா. கொடுக்க மாட்டேன். என் மான மரியாதை எல்லாம் பறக்க விட்டுட்டு நான் வாழைப்பழம் சாப்பிட்டு நின்னுட்டு இருக்கேன். அந்த பைத்தியம் என்ன பார்த்துட்டு சிரிச்சிட்டு போகுது தெரியுமா? நீ தானே அந்த பொண்ணு கிட்ட என்ன மாட்டி விட்ட. அது இனிமே இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். என்னது? அவன் வரக்கூடாது? ஆமா. எனக்கு போதையே தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சே. ஐயோ, என் பொழப்புல மண்ணை போட்டாத. அது மட்டும் முடியாது கண்டா. அவ டீனுக்கு வேண்டப்பட்டவரோட பொண்ணு. டீனு எல்லாம் ரீலு. டீன பேரை சொல்லி எல்லாருக்கும் அல்வா கொடுத்துன்னு இருக்கா. அல்வாவா? விஸ்கிக்கு அல்வாவுக்கும் ஒத்துக்காத. ஆமா குரு, அந்த பொண்ணு நான் ஊமைன்னு நினைச்சு எல்லாம் என்கிட்ட சொல்லுது. ஐயோ, நான் இப்போ ஒண்ணும் பண்ண முடியாத கண்ணா. ஏன்? நீ சொன்ன நான் வெளியே போய் சொல்ல முடியுமா? ஆமா. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அவ சர்வீஸ் முடிஞ்சு போயிடுவா. அப்புறமா என்ஜாய். நானும் என்ஜாய். சிஸ்டர், என்ன இன்னைக்கு இவங்க கூட்டம்? இன்னைக்கு விசிட்டர்ஸ் டே மேடம். பேஷண்ட்ஸோட சொந்தக்காரங்களா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. உங்களுக்கு யாரும் விசிட்டர்ஸ் இல்லையா? அவனை பார்க்க யாருமே வரதில்லம்மா. அவன் ஒரு அனாதை. ஹலோ, வெல்கம். ஐம் டாக்டர் ரிஷி. என்ன சார் திடீர்னு? ஜஸ்ட் சர்ப்ரைஸ் விசிட், தட்ஸ் ஆல். ஐ சி. சீஃப் டாக்டர் 2 நாள் மெடிக்கல் கேம்ப் போயிருக்காரு. ஐம் நியூ அப்பாயின்மெண்ட். வந்து 3 மாசம் தான் ஆகுது. தெரியும், வாங்க. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே. நில்டா நில்டா. ஏன்டா தொட்டி உடைச்ச? உங்க அப்பா விட்டு சொத்தா? ஆஸ்பத்திரி சொத்து. போடா டேய், பதில் சொல்டா. பதில் சொல்லியே தீரணுமா? வாணா வாணா, ரோஜா பூ அடிச்சுட்டாரே. அடிச்சுட்டாரே அடிச்சுட்டேடா. முல்லைங்க ரோஜா செடி உடைக்கிறான். அடிச்சுட்டா பாடுறா. என் தாமரை கிட்ட போய் சொல்லிட்டு என்ன பைத்தியத்தையும் பத்தி சப்போட்டா? ஏய், இந்த தாடாவெல்லாம் அவங்க கிட்ட வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்கின மூஞ்ச பேத்துருவேன். சீப் டாக்டர் கூட ஊர்ல இல்ல. புரியாத பாஷையில திட்டுறியா? உனக்கு புரியுற மாதிரி நான் திட்டுறேன், கேளு. உன் ஆத்தா எவங்க நீங்க போட்டாலும் போறோம் போக்கு. சார், அவன் பூத்தொட்டி எல்லாம் உடைச்சிட்டு இருந்தான் சார். நான் வந்து ஏன்டா உடைக்கிறேன்னு கேட்டா என்ன பிடிச்சி அடிக்கிறான் சார் அவன். என்ன சொன்ன? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? வர வர ரொம்ப மோசமாயிட்டே. நீ முதல்ல ரூம் போ. போ முரளி, நீ போ. எல்லாரும் போங்க. சாரி சார்,
முரளி நார்மல் பேஷண்ட் தான், ஆனா கொஞ்சம் முரட்டுத்தனம் உண்டு. இங்க சோஷியல் சர்வீஸ் பண்ண வந்தாங்களே உங்க ஃப்ரெண்டோட டாக்டர், அவங்க சொல்லிருப்பாங்களே. என் ஃப்ரெண்டோட டாக்டர்? வாட் நான்சென்ஸ்! ரிஷி, என் பேரை சொல்லிட்டு யார் வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள விட்டுறதா? சீஃபும் சரியில்லை, நீங்களும் சரியில்லை. இன்னைக்கு வார்ட் பாய்ஸ் அடிக்கிற மாதிரி நாளைக்கு பேஷண்ட் அடிச்சு ஏதாவது சீரியஸ் ஆயிடுச்சுன்னா give him shock treatment first. Go. முரளி சிஸ்டர், எங்க முரளியை காணோம்? வார்ட் பாய் கிட்ட கலாட்டா பண்ணதுனால ஷாப் கொடுக்க கொண்டு போயிருக்காங்கம்மா. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்றதா? லுக், வந்தமா சோஷியல் சர்வீஸ் பண்ணமான்னு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். எங்க டிபார்ட்மெண்ட்ல தலையிறதுக்கு நீ யார்? முரளி மாதிரி ஒரு பேஷண்ட கொடுமைப்படுத்துறதுதான் உங்க டிபார்ட்மெண்ட்னா ஒரு பொது மனுஷியை அதை கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. முரளிக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு காரணமே நீதான். நானா? ஆமா, நீ இந்த காம்பவுண்டுக்குள்ள காலடி வைக்கிறதுக்கு முன்ன முரளி ரொம்ப நல்லா தரதான். ஆனா உன்னை பார்த்ததுல இருந்து அவனோட கேரக்டர் மாறிடுச்சு. அமைதியா இருந்தவன் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சான். அதனாலதான் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் இல்ல மிஸ்டர் டீன் அவர் சொல்லிட்டான் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். வேணா அவரே போய் கேளு. அண்ட் ஒன் மோர் திங், நீ இங்க வராம இருந்தாலே பெரிய சோஷியல் சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும். Now will you please get out? அந்த ஊமை பையன் என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான்? சமயம் பார்த்து பொழந்து தள்ளிட்டான் இல்ல? நல்ல வேளை நீ அவன் அம்மாவை கேவலமா பேசினா தான் உன்னை அடிச்சான டாக்டருக்கு தெரிஞ்சிருந்தது, நம்ம சீட்டு கிழிஞ்சிருக்கும். கிழிச்சா போட. நிரஞ்சனன் அப்ப யாரிவன் அப்பா